வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி கண்டிப்பா அப்கமிங்ல காவேரி விஜய் விட்டு போற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு கிடைச்ச ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்டா வந்து சிரிச்சுக்கிட்டே விஜய் வந்து ஒரு பிக்சர் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சரை போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அங்கே ஜூம் பண்ணி அவருடைய கண்ணை நீங்க நோட் பண்ணீங்கன்னா நல்லா அழுதுருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அழுதுருக்காருன்னா அந்த கண்ணு நல்லா உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ரெட் கலர்ல தெரியுது, ஈவன் லைட்டா விங்கினா மாதிரியுமே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அழுகிற சீன், எமோஷனல் சீன் நம்ம காவேரிக்காக அழுதுருக்காரு அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிய வருது. ஸோ சும்மா ஏதாவது எமோஷனல் ஆகி கண் கலங்கினாலே நமக்கு வந்து அங்கே கலங்கிடுது. பட் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு அழகான பேர் இவங்க வந்து பிரியிற மாதிரி ஒரு சீன் எடுத்து அதுக்காக அழுகுறாரு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே அங்கே ரொம்ப எமோஷனலான சீக்வன்ஸுமே அப்கமிங்ல இருக்கு போல. ஸோ நிஜமாவே காவேரி விட்டு பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செப்பரேஷன் ட்ராக் அப்படின்றது மேபி வரலாம். பட் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சீன் வந்து கன்ஃபார்மாக ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இவ்வளோ நேரம் ஆடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டாக விஜய் வந்து வச்சு செய்ய போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. பிகாஸ் அவருடைய கண் கலங்கி இருக்கிறது, குமரன் அண்ட் விஜயோடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. விஜய் வந்து செம்மையாக வந்து ஃபீல் பண்ணி அழற மாதிரி சீன் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல. நினைக்கும் போதே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. அதுலயுமே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இது வந்து ஒருவேளை கதாநாயகன் ஷூட்கான ரிஹர்சலா இருக்குமோ சிஸ்டர்னு. எனக்கே ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களே, நம்ம எவ்வளவு பெருசா வந்து வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு சிம்பிளா வந்து கதாநாயகன் சொல்லி நம்ம தலையிலுமே வந்து குண்டு தூக்கி போடுறாங்களே, சாச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நானுமே வந்து மனசு தேத்திக்கிட்டேன். பட் கன்ஃபார்மா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் என்னுடைய ப்ரெடிக்ஷன், விஜயோடைய கண்ணை வச்சு பார்க்கும்போது சொல்றேன், காவேரியை வந்து விட்டு போற மாதிரி சீன் வரலாம். பட் அது வந்து சின்ன செப்பரேஷனாக தான் இருக்குமே தவிர்த்து பெருசாலாம் செப்பரேட் ஆகிற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஸோ பிரியமானவள் மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அந்த மாதிரி லைட்டாக இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்கமிங்கில் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, சித்தப்பாவுடைய ஃபைட் சீக்வன்ஸ், குமரன் கூட ஒரு வாக்குவாதம் ஆர்குமெண்ட் இருக்குது, அப்புறம் எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குது. பேக் டு பேக் வந்து செம்மையான ஒரு பவர் பேக்ட் எபிசோட்ஸ்லாம் நமக்கு மகாநதியில் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்றது பிடிஎஸ் மூலமாக தெரிய வருது. ஸோ விஜய் அழுதுருக்காரு. ஸோ கண்டிப்பாக காவேரியும் அவங்க அழுதுருப்பாங்க. பட் இன்னைக்கு என்னன்னு தெரியல, கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒரு பிக்சர் கூட ஷேர் ஆகல. ஒன்லி பேக் டு பேக் பாய்ஸ் மட்டும் தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்களான்னு தெரியல. ஈவன் வெண்ணிலா சைட்ல இருந்து கூட ஒரு பிக்சருமே ஷேர் ஆகல. ஒன்ஸ் ஷேர் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.